வணக்கம் மகளே. கேரளா மாநிலம் எர்ணாகுளம் அருகே ஆலுவா சக்கரகுளம் பகுதியை சேர்ந்தவர் தான் சந்திரன். இவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் பகுதி நேர பூங்கா பராமரிப்பாளராகவும் பூந்தொட்டி தொழிற்சாலையில் மிக குறைவான சம்பளத்தில் இன்னொரு வேலையும் செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு வராரு. இதே பகுதியை சேர்ந்த இளம்பெண் தான் ஸ்மிஜா. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. கணவன் வேலைக்கு போகிறாங்க. இவங்களுடைய 2 குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாததால் அந்த பகுதியிலே ரோட்டோரமாக ஒரு சின்னதாக ஒரு லாட்ரி கடையும் போட்டிருக்காங்க. லாட்ரி கடையில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குழந்தைக்கான மருத்துவ செலவை அவங்க செலவழிச்சிட்டு வராங்க. இந்த ஸ்மிஜா போட்டிருக்கக்கூடிய இந்த லாட்ரி கடையில் தான் நிறைய பேர் லாட்ரி டிக்கெட்டும் வாங்குவாங்க. அதில் ஒருத்தர் தான் சந்திரன். சந்திரனும் எப்போவுமே வழக்கம் போல் ஸ்மிஜாவுடைய லாட்ரி கடையில் தான் டிக்கெட்டு வாங்குவாங்க. ஸ்மிதா வறுமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறதால தான் வாங்கி வச்சுருந்த அந்த லாட்ரி டிக்கெட்டை அந்த டேட் முடிகிறதுக்குள்ளே விற்றே ஆகணும். ஸோ இதுக்காக அவங்க தான் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட அவங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சுருப்பாங்க. சப்போஸ் கடைசி டேட் வருது, அந்த லாட்ரி டிக்கெட் விற்கலை அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளர்களுமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த டிக்கெட்டை விற்கணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டிக்கெட் விற்காமல் போனால் வரக்கூடிய நஷ்டத்தை சமாளிக்க முடியாது. ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி. ஸோ அதனால் அவங்க தான் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட மொபைல் நம்பரை வாங்கி வச்சுப்பாங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் கேரள அரசு ஒரு சிறப்பு லாட்ரி குழுக்களை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. சிறப்பு குழுக்கள் என்பதால் டிக்கெட்டோடைய விலை 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி கேரள அரசு நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஸ்மிதாவுடைய லாட்ரி கடையில் அவங்க வாங்கி வச்சிருந்த கோடை சிறப்பு லாட்ரி டிக்கெட் விற்காமவே இருந்துச்சு. நிறைய இருந்ததால் இதனால் அவங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி பயமும் ஏற்பட்டுச்சு. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழுக்கள் வழக்கமாக பிற்பகலில் தான் நடக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலே நம்ம இருக்கக்கூடிய லாட்ரி டிக்கெட் எல்லாத்தையுமே விற்றுறணும், அப்போ தான் நம்ம நஷ்டம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிதா என்ன பண்ணாங்கன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் நம்பர் இருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்குமே ஃபோன் போட்டு லாட்ரி சீட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்குறாங்க. இந்த மாதிரி 6 கோடி ரூபாய் பரிசு உங்களுக்கு வேணுமா, 200 ரூபா தான் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க. அதே போல் தான் ஸ்மிதா சந்திரனுக்கும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 6 கோடி ரூபா லாட்ரி சீட்டு இன்றைக்கி மதியம் குழுக்கள் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சந்திரன்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது சந்திரன் சொல்லியிருக்காரு, என்கிட்ட இப்போ காசு இல்லைம்மா, நான் இந்த வாரம் கடைசியில் எனக்கு சம்பளம் வரும், நான் சம்பளம் போட்ட உடனே உனக்கு 200 ரூபா நான் பணம் கொடுத்துறேன், எனக்கு நீ 200 ரூபாய்க்கு அந்த டிக்கெட்டை எனக்கு கடனாக கொடுப்பியா அப்படின்னு சொல்லி சந்திரன் ஸ்மிஜா கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் சரிண்ணா நீங்கள் இந்த வாரம் கடைசி கொடுங்க, பரவாயில்ல நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஸ்மிஜாவுடைய கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாருமே கூட்டுனா 1 வரணும், இல்லைனா கூட்டுனா 6 வரணும் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் சந்திரனுக்கு ஒரு பழக்கம், நமக்கு கூட்டுனா 8 வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 7 சனி நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு எண்ணம். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, கூட்டுனா 8 வர மாதிரி ஒரு டிக்கெட்டை எனக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லி அவர் ஸ்மிஜா கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே ஸ்மிஜாவும் சரிண்ணா நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி ஒரு லாட்ரி டிக்கெட்டை எடுத்துட்டாங்க. அந்த லாட்ரி டிக்கெட்டுடைய நம்பர் என்னென்னா 316142, மொத்தம் 17 வரும். 17 கூட்டினா 1 + 7 கூட்டினா 8. ஸோ இந்த மாதிரி கூட்டினா 8 வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிஜா உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த லாட்ரி டிக்கெட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து சந்திரனுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே கூட்டினா 8 வரக்கூடிய ஒரு லாட்ரி டிக்கெட்டுமா, இதுதானே உங்களுடைய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு நீங்கள் இந்த வாரம் கடைசியில் அந்த 200 ரூபா கொடுங்கண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. சந்திரனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சந்திரனும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே 8 கூட்டுனா 8 வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்ச அந்த டிக்கெட்டை நம்பரை பார்க்குறாரு. நம்பரையும் கூட்டி பார்க்குறாரு. 316142. சரிம்மா கூட்டினா 17, 1 + 7 8. சரிம்மா நான் சொன்ன மாதிரியே நீ கரெக்டாக கூட்டினா 8 வர மாதிரியே நம்பரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். நான் இந்த வாரம் கடைசியில் எனக்கு சம்பளம் வந்த உடனே நான் சொன்ன மாதிரி 200 ரூபாயை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரம் போட்டிக்கான முடிவுகள் அறிவிக்கப்படுது. மாலையில் யார் வின் பண்ணாங்க, யாரோடைய நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்மிதா சரி யாருக்கு தான் அந்த பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க சந்திரனுக்கு எடுத்து வச்சுருந்த ST 316142 இந்த லாட்ரிக்கு தான் முதல் பரிசு 6 கோடி ரூபா விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் இப்படி எடுத்து வச்ச நான் என் கையால் ஒருத்தருக்காக கொடுத்த இந்த லாட்ரி டிக்கெட்டில் அவர் கோடீஸ்வரர் ஆகிட்டார். ஒரு 200 ரூபா கூட அவர்கிட்ட இல்லாத ஒரு மனுஷனை நான் இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கேன், என்னால் அவர் கோடீஸ்வரர் ஆகிட்டார் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடனுக்காக
கொடுத்த 200 ரூபாயில இன்றைக்கி அவருக்கு 6 கோடி ரூபா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உச்சக்கட்ட மகிழ்ச்சிக்கே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த லாட்ரி டிக்கெட் வந்து அப்போது ஸ்மிஜாவுடைய கையில் தான் இருந்திருக்கு. அந்த டிக்கெட் இன்னும் அந்த சந்திரன் கைக்கு போகல. அப்போது இவங்களுடைய கையில் தான் வந்து அந்த 6 கோடி ரூபா இருக்குது. ஆனால் அதற்குரிய பணம் இன்னும் அவங்க கைக்கு இன்னும் வரவே இல்லை. அந்த 200 ரூபா கடனாக தான் கொடுத்துருக்காங்க, அதற்குரிய பணம் இன்னும் வரவே இல்லை. ஆனால் ஸ்மிஜாவோ ஒரு கணம் கூட யோசிக்கவே இல்லை, இந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த சந்திரன் கூட வந்து இன்றைக்கி சாயந்தரம் தானே வந்து குழுக்கள் நமக்கு விழுந்திருக்கா விழலையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லி அவர் ஆர்வமும் காட்டலை. அவருடைய வேலையிலே வந்து அவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அவருடைய வேலையிலே வந்து அவர் கவனம் செலுத்ததால் குழுக்கள் எப்படி வேணால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவர் அதை கண்டுக்காமே இருக்காரு. ஆனால் சந்திரா வந்து பார்த்துட்டு உடனே சந்திரனுக்கு ஃபோன் பண்ண ஸ்மிதாவோ, அண்ணா உங்களுக்காக நான் ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த 316142 இந்த லாட்ரிக்கு தானே முதல் பரிசான 6 கோடி ரூபா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சந்திரன் ஒரு நிமிஷத்தில் ஆச்சரியத்தில் ஆடியே போயிட்டாரு. இப்படி ஒரு இன்பதிர்ச்சி நீ கொடுப்ப நான் நினச்சி கூட பார்க்கலாமா, எனக்காமா 6 கோடி ரூபா அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதை பார்த்துட்டு ஸ்மிதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே வந்து அவங்களுக்காக எடுத்து வச்ச அந்த லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக வந்து ஓடி போய் சந்திரனுடைய வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. ஓடி போய் அவங்க வந்து சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் வந்து கடனுக்காக வாங்கி வச்சு இந்த 200 ரூபா லாட்ரி டிக்கெட்டில் உங்களுக்கு முதல் பரிசாக 6 கோடி ரூபா விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸ்மிதா நடிச்சிருந்தா அந்த அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லாட்ரி டிக்கெட்டை அவங்களே வச்சுருக்கலாம். ஏன்னா அவங்க கடனுக்காக தான் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு உரிய பணம் அவங்களுக்கு வரலை. அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாட்ரி டிக்கெட்டை கொண்டு அரசாங்கத்தை கொடுத்து 6 கோடி ரூபா பணத்தை வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க அது செய்யலை. ஏன்னா இது என் தொழிலுக்கு நான் வந்து துரோகம் செய்ய விரும்பலை, இந்த 200 கோடி ரூபா நான் அவருக்கு கடனாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நேர்மையாக அவங்களுடைய வீட்டுக்கு போய் இந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இந்த பணத்தை இந்த லாட்ரி டிக்கெட்டை ஒப்படைச்சிட்டு அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கான 200 ரூபாய் பணத்தை மட்டுமே கராராக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணாருன்னா, சந்திரன் என்ன பண்ணாருன்னா, இந்த லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த 6 கோடி ரூபாயும் வாங்கிட்டார். இது குறித்து ஆச்சரியமடைந்த சந்திரன் வந்து என்ன சொன்னார்னா, ஸ்மிதா வந்து இந்த மாதிரி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வந்து 200 ரூபா கடனுக்காக தான் வாங்கியிருந்தேன். அந்த லாட்ரி டிக்கெட்டு கூட அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு, எங்கிட்ட கிடையாது. அவங்க நினச்சிருந்தா என்ன அவங்க ஏமாற்றிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த பெண் அதை செய்யலை. அந்த பெண் ரொம்ப நேர்மையான பெண். அதனால் வீடு தேடி வந்து நான் கூட ஃபோன் பண்ணி அந்த டிக்கெட்டை பற்றி நான் கேட்கவே இல்லை. அந்த பெண்ணே வந்து குழுக்கள் விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு அவங்களே வந்து என்னுடைய வீட்டுக்கே வந்து அந்த லாட்ரி டிக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு பரிசு விழுந்ததை விட இந்த பெண்ணு செஞ்சது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து புகழ்ந்து பாடுறாரு. அதுக்கப்புறம் சந்திரனை பற்றி சொல்லணும்னா, சந்திரனுக்கு வந்து மனைவி சலிதா, ரஞ்சிதா அப்படின்னு 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. இந்த பரிசு தொகையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னுடைய மூத்த மகளுக்கு நான் வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறேன், இளைய மகளுக்கு வந்து நான் திருமணம் நடத்தி வைக்க போகிறேன், மீதி கொஞ்சம் பணத்தில் நான் வந்து என்னுடைய மகனுடைய படிப்பு செலவுக்காக நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவ்வளவு செஞ்ச ஸ்மிதாவுடைய நேர்மையை பாராட்டி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க தானே நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க. அவர் ஸ்மிதாவுக்கு நேரடியாக போய் உன்னுடைய நேர்மையை பாராட்டு விதமாக இந்தாம்மா உனக்கு நான் 1 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் அதையும் வந்து ஸ்மிஜா என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கி முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வந்து அவங்க நன்கொடையாக கொடுத்துட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க சந்திரன்கிட்ட இருந்து கை நீட்டி அந்த 200 ரூபாயை தவிர எக்ஸ்ட்ரா 1 ரூபா கூட வாங்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான பெண்ணை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.